ஆந்திர முதலமைச்சரிடத்தில் நேரடியாக சென்றார், கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவரும் கூடுதலாக 2.5 டிஎம்சி தண்ணீர் வழங்குவதற்கு உத்தரவு பிறப்பித்து தண்ணீர் இருந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு ஒரு எளிமையான நடைமுறையில் இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமான ஆட்சி செய்தார். மறைவுக்கு பின்பு மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை இன்று பயன்படுத்திக் கொண்டு மக்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு முதலமைச்சராக மாறியிருக்கிறார். அதற்கு உதாரணம் வர்தா புயலில் சக அமைச்சர்களோடு அதிகாரிகளோடு இணைந்து அந்த புயலுடைய தாக்கத்தை விரைவில் தூக்கி சந்தித்தேன். அந்த தேர்தல் வெற்றி என்பது அன்று கே.கே.சா தலைமையிலே இருந்த அமைப்புகள் பணியாற்றினாலும் கூட ஏற்கனவே முடிவு செய்துவிட்ட அந்த மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆசி பெற்றவர் தான் மீண்டும் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வேண்டும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக தீர்ப்பு வழங்கிய தேர்தல். இதில் எங்கே வருகிறார் நடராஜன், எங்கே வருகிறார் மா நடராஜன்? யாரை ஏமாற்றுகிறார்? உடைக்காமல் பார்க்க அப்படி என்ன இந்த தியாகம் செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் முதலிலே கட்சியிலே இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்கனவே உங்களை கட்சியில் விட்டு வெளியேற்றி இருக்கிறார்கள். கட்சியிலே இல்லாத ஒரு நபர், ஒரு தலைமைக்கு விசுவாசம் இல்லாத ஒரு நபர் இன்று இந்த இயக்கத்தை காப்பாற்றுவேன் என்று ஒரு அதிகார மையத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்ற நிலையிலே இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்திலே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த கருத்து நான் என்னுடைய ஒருவருடைய கருத்து மட்டுமல்ல, என்னை போன்ற லட்சக்கணக்கான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் கருத்து. கட்சிக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இந்த கட்சிக்கும் இவருக்கும் இல்லாத சம்பந்தத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நிலைநிறுத்திக் கொள்வதற்காக உடைக்காமல் பார்க்க அப்படி என்ன இந்த தியாகம் செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் முதலிலே கட்சியிலே இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்கனவே உங்களை கட்சியில் விட்டு வெளியேற்றி இருக்கிறார்கள். கட்சியிலே இல்லாத ஒரு நபர், ஒரு தலைமைக்கு விசுவாசம் இல்லாத ஒரு நபர் இன்று இந்த இயக்கத்தை காப்பாற்றுவேன் என்று ஒரு அதிகார மையத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்ற நிலையிலே இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்திலே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த கருத்து நான் என்னுடைய ஒருவருடைய கருத்து மட்டுமல்ல, என்னை போன்ற லட்சக்கணக்கான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் கருத்து. கற்பனையான எண்ணத்தில் அவர்கள் வலம் வரக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவால் வளர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இன்று 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். இந்த இயக்கம் எந்த வகையிலும் கலகலத்து விடக்கூடாது, எந்த வகையிலும் இந்த ஜீவித்திருக்கின்ற இந்த இயக்கம் மாசுபட்டு விடக்கூடாது என்பதற்காக பல்வேறு வருத்தங்கள் இருந்தாலும் சோதனைகள் இருந்தாலும் இந்த இயக்கத்திலே எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு யார் தலைமை பொறுப்புக்கு வந்தாலும் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்திலே நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதற்காக இவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்கான தவறான கருத்துக்களை சொல்லி எல்லோரையும் சங்கடத்தில் ஆற்றுவதை நாங்கள் ஏற்க மாட்டோம். குறிப்பாக இன்று பொதுச் செயலாளரை சங்கடத்தில் அவர்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் தவிர்க்க வேண்டும். அதை தவிர்ப்பதற்குரிய ஒரு சூழலை இன்றைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அவரை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.